அப்பா ஆ? இந்தாங்கப்பா காஃபி. என்னம்மா கபிலன் எழுந்துட்டானா? அண்ணன் தூங்குனா தானப்பா எந்திரிக்கிறதுக்கு. அதான் அண்ணன் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையேப்பா. என்னது தூங்கலையா? அண்ணன் காஃபி எடுத்துட்டு வரவா அண்ணன்? நீ போய் எடுத்துட்டு வாமா. ம். கபிலா என்னப்பா நைட்டு பூரா தூங்கலையா? சாப்பிடவும் மாட்டேங்கிற, தூக்கத்தையும் கெடுத்துக்கிற. என்ன பிள்ளைப்பா நீ? தூக்கம் வரலப்பா. எப்பா வெறும் வயிற்றுல படுத்தா தூக்கம் வராதுப்பா. நம்ம எதை பத்தி யோசித்தாலும் பதிலும் கிடைக்காது. இப்படியே அமைதியா இருக்காதப்பா, ஏதாவது பேசு. இல்லாட்டி வெளியே எங்கேயாவது போயிட்டு வா. உள்ளேயே இருக்க வெளியே வர முடியாது. அப்பா இப்பதான்ப்பா சரியான ஐடியா கொடுத்திருக்கீங்க. என்னன்னு நானே உங்க 2 பேர்கிட்டயும் இத பத்தி பேசலான்னு இருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. கபிலா காஃபியை குடிப்பா. ஏமா இப்ப எதுக்கு லேப்டாப் எடுத்துட்டு வந்த? எல்லாம் காரணமா தான்ப்பா. நம்ம செல்வி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்ரிப் புக் பண்ணிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம 3 பேருக்கும் 4 நாள் ட்ரிப் புக் பண்ணிருக்கேன். என்ன மதா சொல்ற? எதுக்கு இப்ப ட்ரிப் எல்லாம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானப்பா சொன்னீங்க அண்ணனை எங்கேயாவது போயிட்டு வர சொன்னீங்க. அண்ணன் இங்கேயே இருந்தா நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம்பா. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேன்னு ட்ரிப் புக் பண்ணிருக்கேன். அப்பா ஏற்காடுக்கு புக் பண்ணிருக்கேன்ப்பா. நம்ம 3 பேரும் போயிட்டு வரலாமாப்பா? ஏய், யாரை கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்னு நம்ம சேர்ந்து எங்கேயாவது போனா நல்லா தானே இருக்கும். அதனாலதான் நான் புக் பண்ணிருக்கேன். இது தப்பா? இவர் சரி தப்பெல்லாம் பத்தி நான் பேச விரும்பல. எங்கேயும் வர மனநிலைமையில நான் இப்ப இல்ல. மனநிலைமையை நாம உருவாக்கிக்கிறது தானே. நாம போகலான்னு. நீ இப்படி அமைதியா இருக்கிறத பாக்க பாக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. என்னை கம்பல் பண்ணாத, நான் எங்கேயும் வரல. அப்பா நீங்களாவது அண்ணன் கிட்ட சொல்லுங்கப்பா. அம்மாடி என்ன மட்டும் இதுல இழுக்காத. நீங்களும் இப்படி சொன்னா என்னப்பா? அமுதா, எதுக்கு இப்ப இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? உங்க அண்ணி இல்லாம நான் மட்டும் போனா அவங்க என்ன யோசிப்பாங்க? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேன். என்னாலையும் புனிதா இல்லாம எங்கேயும் வர முடியாது. அண்ணி 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 எப்ப பார்த்தாலும் அண்ணிய பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. உங்களை பத்தி அண்ணி என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா? இவர் நான் சொல்றத சொல்லிட்டேன். முதல்ல புக்கிங் கேன்சல் பண்ண. என்னால எங்கேயும் வர முடியாது. அப்பா நான் எவ்வளவு ஆசையா புக் பண்ண தெரியுமாப்பா? அண்ணன் தான் வர முடியாத நிலைமையில இருக்கேன்னு சொல்றான்ல. போங்கப்பா. ஆபீஸ்ல அவ்வளவு நடந்து கூட அண்ணனுக்கு அண்ணி தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு என் அண்ணன் தான்ப்பா முக்கியம். எப்பவும் என்னை சிரிக்க வைக்கிற, என்கிட்ட வம்பு பண்ற அண்ணனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ என் அண்ணனே இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்கு நீங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சா சரிதான். அதுக்கு மேல உங்க விருப்பம். நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கிறேன். நாச்சி, யாழினி இன்னும் ஃபோன் பண்ணலையே. மறுநாள் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சே. அப்படி எங்கடா போயிருப்பாங்க? அப்படிலாம் கிளம்பி போய் ரொம்ப நேரம்லாம் ஆயிரல. இப்பதானே போனாங்க. அது மட்டும் இல்ல, யாழனி புத்திசாலிமோ பொறப்புலயே. என் பொண்ணுங்கிறதுக்காக பெருமைக்காக சொல்லல. ஆனா எதனா ஒரு விஷயத்த சாரிக்க சொன்னேன்னு வையன், அதோட ஆளும் அகலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் தகவல் சொல்லுவா. அவ அப்பன மாதிரி. அதோடு இந்த புனிதா என்ன காலையில இருந்து அவ அம்மாவை தேடின மாதிரியே தெரியலையே. ஏன் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல அந்த அளவு முட்டிக்கிச்சா? அதானடா, எந்திரிச்சதும் அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டே இருப்பா. இப்ப பாரு, புனிதா இந்நேரம் வரைக்கும் கீழே வரல. அதானே. வாமா புனிதா, உட்கார். உட்காருமா. உனக்கு 100 ஆயுசு போ. உன்னை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டேன். ஏண்டே இவ்வளவு புனிதா டீ போட்டு கொடு போ. இந்நேரத்துக்கு எதுக்கு டீ? அதான் டிஃபன் ரெடியா இருக்குல்ல. புனிதா டிஃபன் சாப்பிடுறியா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம் அத்தை. என்ன புனிதா இது? நேத்தும் சாப்பிடல, இப்பவும் வேண்டான்னு சொல்ற. எனக்கு பசிக்கல அத்தை. அம்மா வந்து பரிமாறினாதான் புனிதா சாப்பிடுவான்னு தெரியாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி.
ரூம்லயே இருந்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் கீழே வந்தேன். பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி புனிதா, உங்க அம்மாவும் இப்ப வந்துருவாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறியா? அம்மாடி, உன் அம்மா மேல இன்னும் நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது. அதுக்காக உங்க அம்மா சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட கேட்க மாட்டேன். உன் அம்மா வீட்ல இல்லையே, அவ எங்க போனான்னு கேட்கணும்னு உனக்கு தோணலையா? நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். பாட்டி, அம்மா எங்க? அப்புறம் இந்த யாழ்னி வல்லவ மாமாவையும் காணுமே, எங்க போயிருக்காங்க எல்லாரும்? எம்மாடி, இந்த வீட்ல நீ சந்தோஷமா இருந்தா தான் இந்த ஊடே சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அது உனக்கு நல்லா தெரியும்ல. நீ இந்த மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரியா இருக்கியா? அதான் எல்லாம் ஏதோ மனசு ஒடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி ஓடிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. தா உங்க அம்மாவையும் காலையில இருந்து தேடுறோம். எங்க போனா எதுக்கு போனான்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சா தானே. அவ மட்டும் இல்ல, என் சீமந்த புத்திரன் அவனையும் காணும். என்ன மாமா சொல்றீங்க? அம்மா எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பாட்டி, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எங்கம்மா நகமும் சதையுமா இருக்கிற உங்ககிட்டயே உங்க அம்மா சொல்லலைன்னா என்கிட்ட சொல்லவா போறா? ஏ என்ன என்னங்க இது? வந்தவ டீ காஃபி கூட ஒரு வாய் சாப்பிடல, அதுக்குள்ள இப்ப அவசரமா இத பத்தி பேசணுமா? மேகலை, மரகதை யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிருக்கா. இதை எப்படி புனிதா கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? புனிதாவுக்கு மரகதை மேல 1000 கோபம் இருக்கும். அதுக்காக மரகதை காணோன்னா சும்மா இருப்பாளா? அவளுக்கு அவங்க அம்மாவை தவிர அண்ணன் ஆகாரம் எல்லாம் முக்கியம் இல்ல. என்ன நாச்சி, நான் சொல்றது சரிதானே? ஆமா, பின்ன நீ சொன்னா அது எப்படி சரியில்லாம போகும்? புனிதா, நீ என்னமோ தேவையில்லாம பயப்படுறியோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்க அம்மா எங்க போயிட போற? ஏதாவது பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டு இருக்காம நீ முதல்ல சாப்பிடுமா. இது வெறும் வயத்தோட இருந்தா மனசுல சிந்தனை எல்லாம் வேற மாதிரி ஆயிருமா. பாட்டி, நேத்து வேற நைட்டு நான் அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டேன். இப்ப நீங்க அம்மா வீட்ல இல்லன்னு வேற சொல்றீங்க. நான் ஃபோன் பண்ணி அம்மா எங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். ஃபோன் எங்க இருக்கு? புனிதா, இங்க பாரு, அண்ணியோட போன் கிச்சன்ல இருக்கு. போனையும் அண்ணி எடுத்துட்டு போல இருக்கே. போனையும் எடுத்துட்டு போகாம எங்க போனாங்க? எப்பவும் வல்லவன் எந்திரிச்ச உடனே டீன்னு வந்து நிப்பா. காலையில இருந்து நானும் அவனை கண்ணுல பார்க்கவே இல்ல. இப்ப அண்ணியையும் காணும் பாருங்க. புனிதாம்மா, அது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நேத்து மரகதம் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. நீ வேற அவகிட்ட சரியா பேசலையாமே. அதுல ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருந்தா. எந்திரிச்சு பார்த்தா காலையில இருந்து அவளை ஆளை காணும். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பதட்டமாவே இருக்குது.